மாம்ஸ் கிச்சன். ஹாய்! இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு பார்த்துடலாமா? இது வந்து உங்க பாஷையில வந்து நீங்க கரண்டி சாரி ஸ்பூனுன்னு சொல்வீங்க. என்னோட பாஷையில இது வந்து கரண்டி. பிரியாணிலேருந்து சாம்பார் சாதம் வரையும் எல்லாமே நான் இதிலேயே தான் பண்ணுவேன். ஆனா, எங்க மம்மிக்கு ஒண்டி கோவம் வரும். "ஏன்டி சமையல ஸ்பூன்ல யாருனா பண்ணுவாங்களா? கரண்டி எடுத்து ஒழுங்கா பண்ணுடி" அப்படி சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க. இந்த சாதம் வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். வீட்ல செஞ்சது எதுனா புடிக்கலன்னா, உடனே இத செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஏன் புடிக்கல அப்படின்னா, மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மீன் குழம்பு நான் லைக் பண்ண மாட்டேன். அதனால தான் இத செஞ்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இது செஞ்சாங்க நான் மதியத்துலேருந்து இன்னும் சாப்பிடாமயே இருக்கேன். ஆ நான் வந்து இப்போ வந்து சிலருக்குலாம் மெமரி இருக்கும்ல. ஃபர்ஸ்ட்டு நான் இது மேகி செய்ய தான் கத்துக்கிட்டேன். அந்த மாரிலாம் இருக்கும்ல. நான் ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காய் சாதம் செய்ய தான் கத்துக்கிட்டேன். அவ்ளோ பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாவும் இப்போ வரையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த சாதம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த தக்காளி இருக்குல்ல, அது நல்லா கூழாயி தோல் தனியா, சதை தனியா கழண்டு வந்து அது செய்யும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். என் வீட்ல நான் இத செஞ்சேன்னா, எங்க அண்ணன்லேருந்து அம்மா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வரையுமா அப்படிதான். எங்க அண்ணன்லாம் இருக்கான் பாருங்க, நான் என்ன செஞ்சு குடுத்தாலும் "நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடின்னு" சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அது நல்லா இல்லனாலும். ஒருவேளை நான் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அந்த ஃபீல்ல இருப்பான் போல இருக்கு. சரி வந்து டேஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.